ஹே காய்ஸ், இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேட் ஃபேட் லாஸ், சயின்ஸ் பிஹைண்ட் ஃபேட், எவ்ரி திங் அபவுட் ஃபேட். நம்மள மோஸ்ட்டாக நிறைய பேர் டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற பேட்டில் ஹை பாடி ஃபேட் பர்சன்டேஜ். இந்த ஒரே ஒரு விஷயத்தினால எவ்வளோ பேர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்னு எனக்கு தெரியும். அது ஏன்னா அதில் நானும் ஒருத்தன். இப்போ நான் சொல்கிறத உங்களால் ரிலேட் பண்ண முடியுதா பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு பெரிய டிசையர் இருக்கும், ஆனால் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரியாது. அப்படியே நம்ம ஏதோ ஒரு மோட்டிவேஷனில் ஸ்டார்ட் பண்ணாலும் அதை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு போகணுன்னு தெரியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களா? யூ ஆர் நாட் கேப்பபிள் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டு திங்க் பண்ணி பாருங்கள். நான் இதில் எக்ஸ்பர்ட் கிடையாது. நானும் இந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி டே டு டே இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது உங்கள் தப்பே கிடையாது. ஏன்னா நீ இப்படி சொல்கிற, நம்ம டிசிப்ளின்டாக சாப்பிடல, அதனால் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ப்ராசஸ், சயின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கே தெரியும். நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், மற்றவங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கு மெட்டபாலிசம் இல்லை, புரோக்கன் மெட்டபாலிசம் இருக்குது, அதனால் நான் இப்படி இருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆக்சுவலி ட்ரூத் என்னென்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுனால ஃபேட் வர்றது பனிஷ்மெண்ட் கிடையாது, அது எவல்யூஷன். இந்த எவல்யூஷனரி ரியாலிட்டியை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஹியூமன்ஸோட சர்வைவல் எப்படி இருந்திருக்குன்னா, பெரிய பெரிய ஃபெமைன்னா பஞ்சம் வரும்போது நம்ம பாடி அதை என்டியூர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக எவால்வ் ஆனது தான் இந்த மெக்கானிசம், ஃபேட் ஸ்டோரிங் மெக்கானிசம். இப்போ பிரச்சனை என்னென்னா, நம்ம பாடிக்கு தெரியாது. நம்ம மாடர்ன் வேர்ல்டில் இருக்கோம். 10 நிமிஷத்தில் என்னால் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு வீட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வர முடியும். அதெல்லாம் பாடிக்கு தெரியாது. அது இன்னும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக என்ன சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கோ அதே இன்ஸ்டிங்க்டில் தான் ஒர்க் ஆகும். விச் மீன்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டீங்கன்னா இட் வில் ஸ்டோர் ஃபேட்டை எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இன்னும் நம்ம பிரெயின் நம்மளை ஹண்டர் கேதரர்ஸ், விச் மீன்ஸ் வேட்டையாடி சாப்பிட்றவங்கன்னு நினச்சிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு தெரில, நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுன்னு இருக்கோம். என்னடா சொல்ல வர அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் பாடி ஆக்சுவலி உங்களுக்கு நல்லது தான் பண்ணுது, ஃபேட் ஸ்டோர் பண்ணி. அதை ஹேட் பண்ணுறதை விட்டு அதை எப்படி ரீவயர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். உங்கள் பிரெயினை மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி ரீவயர் பண்ணி, அதாவது டியூன் பண்ணி, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி, அப்படி பண்ணுற ஃபேட் லாஸ் தான் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு வில் பவர் வேணும், அந்த பவர் வேணும்லாம் சொல்லின்னு இருப்பானுங்க. அந்த கதையே கிடையாது. இந்த கேமை புரிஞ்சிக்கிட்டு இந்த கேம் ஆட தெரிஞ்சால் போதும். அதை எப்படி பண்ணலான்னு வரப்போகிற சீரீஸில் நம்ம பேசுவோம். லெட்ஸ் க்ரோ டுகெதர். அன்டில் தென் பாய். ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.